சாய் தர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். சித்தர்களின் தாயாராகிய வாலை பரமேஸ்வரி தாயாருக்கு உலகத்திலேயே முதன்முறையாக 62 அடி உயரத்தில் மாபெரும் சிலையை அமைத்து சிவ ஆலயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பொதிகைமலை பாட்டு சித்தர் அவர்களின் திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மம் அளித்து நீங்கள் உங்கள் கர்ம வினைகளை தாயாரிடம் ஒப்படைத்து இரவா நிலையை அடைய சாய் தர்மா டிவி கேட்டுக்கொள்கின்றது. அத்தோடு தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால், ஏழைகளுக்கு உதவ விரும்பினால் உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம். இதற்காக சாய் தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும். நன்றி. ஆத்ம வணக்கம். சாய் தர்மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் சிவைய நம்ம. ஆதி சக்தியும் ஆதி சிவத்தை பற்றி நம்ம பார்ப்போம். முதல்ல ஆதியாக வந்தக்கூடிய ஒரு காற்றை தான் நம்ம ஆதி சிவனாகவும், அந்த காற்றுக்குள்ளே இருந்து வரக்கூடிய நெருப்பை தான் நம்ம ஆதி சக்தியாகவும், அன்றைய காலகட்டம் நம்ம நெருப்பையும் காற்றையும் தான் சிவசக்தியாக வழிபாடு பண்ணிட்டு வந்தோம். போக போக தான் அதுக்கு நம்ம உருவத்தை கொடுத்து, பஞ்சபூத தத்துவத்தோட இயற்கையை கொடுத்து நம்ம கோவிலாக அமைத்து இது ஒரு வழிபாடாக, ஒரு வழி மார்க்கமாக நம்ம வணங்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்த கிராமத்துக்குள்ளே காட்டுக்குள்ளேலாம் இயற்கை வழிபாடு செய்வாங்க, பொங்கல் இருந்து எல்லாத்துக்குமே. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி நீங்கள் எதை பற்றிமா பேச வரீங்க அப்படின்னா, ஞானம் அடைந்தவருடைய குணங்களும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கும், ஞானம் அடையாதவருடைய செயல்பாடுகளும் குணங்களும் எப்படி இருக்கும். சரி, முதல்ல ஞானம் அடையாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையுமே தேடி 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 அலைவாங்க, கற்றுப்பாங்க. கற்றுக்கிட்ட விஷயத்த தனக்குள்ளே வச்சு ஆராய்ச்சி மட்டுமே பண்ணுவாங்க. எது அறிவோடு மனசோடையே இருப்பாங்க. இப்படி ஆராய்ச்சி பண்ணி எல்லா விஷயத்தையும் கற்றுக்குறாங்க இல்லையா, உடனே அவங்களுக்குள்ள ஆணவம் வந்துடும். நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும். இந்த பாருங்க, எல்லாருமே நான் பார்த்த எல்லாருமே ஞானம் அடையவர்கள் எல்லாம் ஏதோ கற்று வச்சுருக்காங்க. இன்னும் நான் கற்றுக்கணும், இன்னும் நான் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குன்னுலாம் சொல்கிறதில்ல. நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன், நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, புதுசாக யோகத்திலையும் ஞானத்திலையும் தவத்திலையும் புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி பணத்துக்காக, வியாபாரத்துக்காக இன்றைக்கி ஆன்மீகத்தை அழிக்கக்கூடிய, சேவையில் இருக்கக்கூடிய மனித கூட்டங்களும் ஏராளம் அதிகம். அப்படி இல்லையா, இந்த மாதிரி ஆராய்ச்சியில் இருக்கிறவங்களை பிடித்து அவங்க காவி கட்டிக்கிட்டு ஆராய்ச்சியில் தான் இருப்பாங்க. இவங்க ஒரு ஞானி, இவங்க எல்லாம் தெரியும், இவங்க எல்லாமே சொல்கிறாங்க, எல்லா இடங்களுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு பட்டம் சூட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சு இவங்களுக்கு 10 பேர்த்து அவங்க உருவாக்கி, ஞானம் பெறாதவர்கள் உருவாக்கி என்ன பண்ணுவாங்க, ஒரு வியாபாரமாக போயிட்டுருக்கு. இப்படி இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம ஆன்மீகம் இந்த மாதிரி ஒரு வழியிலையும் போயிட்டுருக்கு. ஆனால் உண்மையாக ஞானம் அடைந்தோட நிலை எது தெரியுங்களா? ஞானம் அடைஞ்சிட்டாங்க, ஞானத்தை பெற்றுட்டாங்க அப்படின்னா தன்னை தானே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. பிறர் மக்கள் கூட்டத்தையே விரும்ப மாட்டாங்க. பிறர் மக்கள்கிட்ட இருந்து தன்னை தனித்து வாழவே அவங்க பார்ப்பாங்க. சதா இறை நினைவோடு இருப்பாங்க, ஒழுக்க நியதியோடு இருப்பாங்க, எல்லா உயிர்கள் மீது அன்பு காட்டுவாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க. ஞானம் பெற்ற உயிர் அதிகம் பேசுறதுக்கு என்ன பண்ணுமா, யோசிக்குமாமா. பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது வெளி உலகத்தில். ஏன்னா எல்லாம் அறிந்து ஞானம் பெற்று இருக்காங்க இல்லையா. இந்த உலகத்துக்கு உண்டான ஏதாவது ஒரு சேவையில் அது ஈடுபட்டுக்கிட்டே இருக்குமா. தனக்கு மக்கள் கூட்டம் பிடிக்கலனா கூட யாரோ ஒரு
நல்ல உயிர்களை தேர்வு பண்ணி தான் கற்றுக்கிட்ட ஞானத்தை எல்லாம் கலைகளை எல்லாம் போதித்து அவர்களை மகா குருவாக மாற்றி அவர்கள் மூலயமாகவே இவங்க என்ன பண்ணுவாங்களா, மக்கள் கூட்டத்தை சேர்த்து இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள ஆன்மாவாகவே கடைசி முடியும் இருப்பாங்க. ஞானம் பெற்றுட்டாங்க அப்படின்னா ஜீவ காருண்ய ஒழுக்க முறையில் எந்த உயிர் கஷ்டப்பட்டாலும் இவங்களால தாங்க முடியாது. எது நடந்தாலும் பிறவி தொடர்பு இறைவனால் நடத்தப்படுவது நாம் யாரும் கிடையாது. இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்ம ஒரு புள்ளையாக கூட நம்ம இல்லை அப்படின்னு உணர்ந்து நிற்பார்கள். ஞானம் பெற்றவர்களுக்கு எட்டு அஷ்டமா சித்துகள் கைகூடும். எந்த சித்துகளையும் எந்த சக்திகளையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்தவே மாட்டாங்க. எது கிடைத்தாலும் அது மாயை என்று இறைவனுக்கே சமர்ப்பணம் செய்வார்கள். பார்க்குற இடமெல்லாம் இறைவன் இருக்கிறாரு, கோவில மட்டும் கிடையாது, எல்லா இடத்திலும் இறைவனுடைய வாசம் இருக்கு அப்படின்னு தன்னைத்தானே உணர்ந்து சதா இறை நிலையோடு கிடக்கக்கூடியவர்கள் தான் அந்த மனிதர்களுக்கு தான் ஞானம் பெற்ற மனிதர்கள், ஞானம் அடைந்துட்டாங்கன்னு அர்த்தம். இப்படி கிடக்கக்கூடிய சாதாரண மனித நிலையில் இருப்பவர்கள் ஞானம் அடைய மாட்டார்கள். கடைசி முடியும் அதிகமாக பேசிக்கொண்டு தன் நிலையை வெளிக்காட்டி தன்னையும் அழித்து கொண்டு தன்னை சுற்றி இருப்போரையும் என்ன பண்ணுவாங்க, அவங்க நிலை அழித்து கொண்டு வாழக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு ஏராளம். சிவ சிவ சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து உலக மக்களுக்கும் நம்ம சிவைய வாழ்க, என் நாதன் தாழ் வாழ்க. என் குருநாதர் பாட்டு சித்தரையோட திருவடிகளை வணங்கி ஐயா நிறைய பதிவுகள் நமக்கு கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து என்னுடைய நோக்கம், இது என்னுடைய குருவுடைய நோக்கமே அல்ல, என் குருவை வைத்து நான் சொல்கிறேன். முழுக்க முழுக்க நான் எடுத்துக்கொண்ட பொறுப்பும் என்னுடைய நோக்கமும் இதுவே. உங்களுக்கு பின்னாடி பாருங்கள், 64 அடியில் வாழை பரமேஸ்வரி காயத்ரியுடைய அம்சமாக நாங்கள் சிலை வடிவத்தில் அவளை உயர்த்த போகிறோம். இதுக்கு தான் நிறைய உதவிகளும் பொருள்களும் தேவைப்படுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பணம்ங்கிற மாயையே நான் விரும்பலை, என் குருநாதரும் விரும்பலை. அது நீங்களே வச்சுக்கோங்க. எங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, அன்னதானங்கள் போடுவதற்கு உணவுப் பொருட்களும் இங்கே மணல் ஜல்லி இந்த மாதிரி சில பொருட்கள் தான் இங்கே தேவைப்படுது. அம்பாளை உயர்த்துவதற்கு நிறைய அடியார்கள் சேவை செஞ்சு கொடுக்குறோம், நாங்கள் வரலாமாலாம் கேட்குறீங்க. தாராளமாக உங்களால் என்ன முடியுமோ, பொருள் இல்லாதவர்கள் உழைப்பை கூட இங்கே கொடுக்கலாம். என்ன முடியுமோ அது அந்த தாய் முடிவு பண்ணி உங்கள் ஆன்மாவிலேருந்து இங்கே அனுப்புவோம் அன்பு ரீதியாக. அதனால் எல்லோரும் வரணும், பின்னாடி எல்லாம் காட்டுவாங்க. இது மிகப்பெரிய நானும் என் குருநாதரும் சேர்ந்து ஒரே ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னா அது சாய் தர்மா சேனல் மட்டும்தான். ஏன் அப்படின்னா பிரம்மசூத்திர குழு ஐயாவை அந்த அளவுக்கு வளர்த்து விட்டவங்க அவங்க தான். அந்த இடத்துல ஐயாவை இன்னைக்கு இவங்க தேர்வு செஞ்சு ஐயா மூலியமாகவே உலகத்துக்கு நிறைய ஆன்மீக உயிர்களுக்கு அன்பு மெய்ப்பொருளை காட்ட இருக்காங்க. அதனால நானும் என் குருநாதரும் அவர்களுக்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்து கொண்டு நீங்கள் எல்லாரும் உதவிட வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். உங்களை எல்லாரும் அப்பா ஒரு 4 வார்த்தை வாழ்த்துவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சாய் தர்மா டிவி செய்தனாலே அது நம்மளோட தூண்டுதல் கிடையாது. இறைவியே அவங்களுக்கு அதை உணர்த்தி இந்த உண்மைகளை உலகத்தில் இருக்க நல்ல உயிர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவன்கிட்ட உண்மையாக பக்தி செலுத்தி இறைநிலையை அடையணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிற அவர்களையும் இதை பார்க்குற அத்தனை உலக ஆன்மீக ஆத்மஸ்வரூபிகளையும் நான் வணங்கியும் வாழ்த்தியும் என்றும் நலமோடும் வளமோடும் வாழ்க வாழ்த்துகிறேன். அன்பே சிவம்.